ஹாய் திஸ் இஸ் சுரேஷ் வில்லேஜ் ஏரி டெவலப்மெண்ட்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரியாக்டில் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன சினாரியோஸ்லாம் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஒரு டேபிள் மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். டேபிளுக்கு வந்து என்ன இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் நார்மல் ஹெச்டிஎம்எல்ல தான் ஒரு டேபிள் நான் போட்டிருக்கிறேன். இதுதான் என்னோட காம்பனண்ட். யூஸ் எஃபெக்டோட சின்டெக்ஸ் பேசிக்காக எப்படி இருக்கும், இவ்வளோதான் இருக்கும். இதுதான் பேசிக்கான யூஸ் எஃபெக்டோட சின்டெக்ஸ். ஒரு பேராமீட்டர் மட்டும் யூஸ் எஃபெக்ட் கேன் பாஸ் 2 பேராமீட்டர்ஸ். ஸோ உங்களால் ஒரு பேராமீட்டர் மட்டும் பாஸ் பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். set data, ஓகே. இப்போது சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இந்த டேபிள்குள்ளே ஒரு இடி போட்டு டிஆர் டேட்டா லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸிக்யூட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஜஸ்ட்டு நான் ஒன்றுன்னு கொடுத்தேன், இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs டைம் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஓகே, இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பண்ணாதீங்க. தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு எம்டி அரே பாஸ் பண்ணணும். மேக் ஓஎஸ்ங்கிறதுனால இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து இவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருந்தது. பட் இதே இது விண்டோஸாக இருந்தால் ஷுவராக வந்து அது ஹேங் அவுட் ஆகிருக்கும் அந்த அப்ளிகேஷன். ஸோ எம்டி அரே பாஸ் பண்ணுறதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இது வந்து செகண்ட் பேராமீட்டர். இந்த மாதிரி எம்டி டிபெண்டன்சி பாஸ் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் யூஸ் எஃபெக்ட் வந்து ஒன்லி ஒன் டைம் கேன் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், செட் டேட்டா +1 அப்படின்னு கொடுக்குறேன். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பாருங்கள், 1லேருந்து 2 அப்படின்ற ஸ்டேஜுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அவ்வளோதான். ஒன்லி ஒன் டைம் கேன் ரெண்டர். ஸோ எம்டி டிபெண்டன்சி நீங்கள் இன்கேஸ் பாஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இட் கேன் எக்ஸிக்யூட் லாட் ஆஃப் டைம்ஸ். ஓகே, ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. இந்த எம்டி டிபெண்டன்சி பண்ணுறதுனால, இப்போது எம்டி டிபெண்டன்சி போட்டுக்கொள்ள இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, whenever renter your component, எப்போலாம் உங்கள் காம்பனண்ட் ரெண்டர் ஆகுதோ அந்த டைம் எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். த இனிஷியல் ஸ்டேஜ் அதை வந்து ஒரு டெமோவோட நம்ம பண்ணி காட்டலாம். அது அந்த டேட்டாவை நான் இங்கே வந்து லோட் பண்ணேன். இந்த இடத்துல இந்த டேட்டாவை தான் நான் வந்து என்னோடய டேபிளில் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய யூஸ் ஸ்டேட் வேரியபிளில் இந்த டேட்டாவை லோட் பண்ணால் தான் என்னால் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போதைக்கு என்னோடய டம்மி டேட்டா மட்டும்தான் இருக்குது. டம்மி டேட்டா வந்து நான் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஒரு மேப் மெத்தட் யூஸ் பண்ணி.
சரியாடா? மேப் ரோ கமா இன்டெக்ஸ். ஓகே, ரிட்டர்ன் செட். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்துக்க போட்டுருங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள். 1,2,3. ஓகேங்களா? பாருங்கள், சேம் கண்டென்ட் மல்டிபிள் டைம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ இந்த டேட்டாவை லோட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த வேரியபிளோட இதை மட்டும் பாஸ் பண்ணால் போதும். டாட் எஸ் அண்ட் நோ சிட்டி. அதை வந்து சிட்டின்னு மாற்றிடுறேன். ஸோ சீரியல் நம்பர் வந்து எல்லாம் இருக்கு 2, 3, 4. ஓகே, ஸோ இந்த பாருங்கள், சீரியல் நம்பர் ஸோ சீரியல் நம்பர், நேம், சிட்டி எல்லாமே ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. இது எப்போ மட்டும் லோட் ஆகும் அப்படின்னா, என்னோடய காம்பனண்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆகிற டைமில் மட்டும் லோட் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நான் அதில் வந்து எழுதியிருக்கேன், இந்த யூசர் பேக்ட். அதனால் அப்போ மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்னோடய காம்பனண்ட் ஏதாவது அப்டேட் நடக்கும்போது எழுதணும் அப்படின்னு நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்தேன். அப்படிங்கிறத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட் சேம் மெத்தட்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? டேட்டா, இந்த டேட்டா எப்போலாம் லோட் ஆகுதோ எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும் அப்படின்னு பார்க்கலாம். யூசர் டேட்டா as the tag. ஓகேங்களா? இது அலர்ட் மெசேஜ். செக் பண்ணலாம். இதை பாருங்க, வந்துடுச்சா? ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது மட்டும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், எதுவுமே நடக்கலை. பிகாஸ் இங்கே வந்து ரெண்டர் ஆகலை, நான் டேட்டாவை லோட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ஷட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் லோட் ஆகுதா, ஆனால் டேட்டா எதுவுமே இல்லை. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் லோட் ஆகக்கூடிய செகண்ட் டைம். இங்கே பாருங்க, 1, 2, 3, 4 வந்துச்சு, டேட்டா லோட் ஆயிடுச்சு. வாவ், நைஸ், சூப்பர்ல. தென் இன்னொரு ஸ்டேஜஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப சிம்பிளாக. ரிட்டர்ன் கொடுத்து இதுக்குள்ளே என்ன பண்ணுறது, செட் டேட்டாவை எம்டி பண்ணலாமா? That's it. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா,
இந்த யூஸ் எஃபெக்டில் டேட்டா லோட் ஆகும். ஓகேங்களா, நான் இங்கே வந்து டேட்டாவை லோட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லோட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் இது எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியுதோ அந்த யூஸ் எஃபெக்ட் கம்ப்ளீட் ஆகி முடியுதோ அந்த டைமில் என்ன பண்ணணுமோ அதை வந்து என்ன பண்ணி எம்டி பண்ணியிருக்கு. நம்ம ஒரு அலர்ட் மெசேஜை போட்டுடலாம். உங்களோட டேட்டா லோட் ஆகிடுது. யூஸ் எஃபெக்டை வந்து உங்களால் 3 சினாரியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்டி டிபெண்டன்சி யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாவை வந்து பைண்ட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். ஓகேங்களா, காம்பனண்ட் எப்போ என்டர் ஆகுதோ அப்போ மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். தென் செகண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் டிபெண்டன்சி எப்போ வந்து அப்டேட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் டிபெண்டன்சி டேட்டான்றது அப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே இந்த டேட்டா அப்டேட் ஆகிடுச்சா அதனால் இது எக்ஸிக்யூட் ஆகும். இது செகண்ட் ஃபேஸு. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் வந்து உங்களோட யூஸ் எஃபெக்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அந்த டைமில் என்னென்ன நடக்கணுமோ அதை வந்து நீங்கள் ரிட்டர்னுக்குள்ளே எழுதலாம். ஓகேங்களா, இது 3 ஃபேஸஸ் யூஸ் எஃபெக்டோட லைஃப் சைக்கிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். பாய்.